வணக்கம். முன் செய்திகளுக்கான ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். +2 தேர்வு வியாழக்கிழமை துவங்கியது. புதுவை காரைக்காலில் 33 மையங்களில் 14,000க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதினர். வைத்திக்குப்பத்தில் மாசிமக திருவிழா கோலாகலம். கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்தவாரியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. சிறுமிகள் பாலியல் பலாத்கார வழக்கில் தலைமறைவாக உள்ளவர்களின் புகைப்படங்கள் வெளியீடு. தகவல் தெரிவிப்பவர்களுக்கு சன்மானம் தரப்படும். இனி விரிவான செய்திகள். +2 தேர்வுகள் துவங்கியதை முன்னிட்டு புதுவை மற்றும் காரைக்காலில் 14,305 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். அவர்கள் கூடுதல் மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதில் பெற்றோர்கள் அதிக ஆர்வம் காட்டினர். தமிழகம் மற்றும் புதுவையில் +2 தேர்வு வியாழக்கிழமை துவங்கி வருகிற 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த தேர்வில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியை சேர்ந்த 103 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 14,305 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். +2 தேர்வு காரணமாக மாணவ மாணவிகள் நேற்று இரவில் இருந்தே பரபரப்புடன் காணப்பட்டனர். முதல் நாள் என்பதால் மாணவ மாணவிகள் கோவில் மற்றும் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்ட பின்னர் தேர்வு மையங்களுக்கு சென்றதை காண முடிந்தது. தேர்வு காரணமாக புதுவை முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள லட்சுமி அயக்ரீவர் கோவிலில் லட்சார்ச்சனை தனித்தனியாக நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் பங்கேற்று வழிபட்டனர். +2 தேர்வு காரணமாக மாணவ மாணவிகளின் வீடுகள் அமைதியாக காணப்படுகிறது. தங்கள் பிள்ளைகள் எவ்வித தடைகளும் இன்றி படிக்க வேண்டும் என்பதில் பெற்றோர் தீவிரம் காட்டி வருகின்றனர். தேர்வின் போது எவ்வித இடையூறும் இல்லாமல் கலந்து கொண்டு அதிக மதிப்பெண்களை பெற வேண்டும் என்ற ஆர்வம் மாணவ மாணவிகளை விட பெற்றோரிடம் அதிகம் இருந்தது. பல பெற்றோர் விடுமுறை எடுத்து தங்கள் பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்தி வருகின்றனர். +2 தேர்வு காரணமாக புதுவையில் 27 தேர்வு மையங்களும் காரைக்காலில் 6 தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டு தேர்வு பணியில் 900 ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தேர்வின் போது முறைகேடுகளை தடுக்க 3 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் தேர்வு மைய மேற்பார்வையில் ஈடுபட்டவர்கள் செல்போன் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டிருந்தது. தேர்வை ஒட்டி காலை பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் தங்கள் பாடங்களை தேர்வு எழுதும் ஆளுக்கு வெளியே ஒருமுறை படித்து மனப்பாடம் செய்து கொண்டனர். மேலும் தேர்வெழுதும் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்தந்த பள்ளிகள் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தேர்வின் போது முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்க இணை இயக்குனர் தலைமையில் பள்ளிகள் தோறும் தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முறைகேடுகளில் ஈடுபடும் மாணவ மாணவியர் 2 ஆண்டுகளுக்கு தேர்வு எழுத தடை விதிக்கப்படுவர் என்று கல்வித்துறை எச்சரித்திருந்ததால் பிட் அடிப்பதில் மாணவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. புதுவை மற்றும் காரைக்காலில் துவங்கிய +2 தேர்வின் போது நகர பகுதியை சேர்ந்த மாணவர்களை விட கிராமப்புற மாணவ மாணவிகள் அதிகமான டென்ஷனுடன் தேர்வு எழுதியதை காண முடிந்தது. புதுவை மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு வைத்திக்குப்பம் கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்தவாரியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை வைத்திக்குப்பத்தில் மாசிமக தீர்த்தவாரி வியாழக்கிழமை நடைபெற்றதை முன்னிட்டு தீவனூர், மயிலம் உட்பட பல்வேறு ஊர்களிலிருந்து சாமி சிலைகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வைத்திக்குப்பத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட பந்தலில் சாமி சிலைகள் வைக்கப்பட்டு தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளை சீனியர் எஸ்பி உத்தரவின் பேரில் காவல்துறையினர் செய்திருந்தனர்.
புதுவையில் சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக உள்ள போலீசாரின் புகைப்படங்களை சிபிசிஐடி போலீசார் வெளியிட்டுள்ள நிலையில் அண்டை மாநிலங்களிலும் போஸ்டர்கள் ஒட்ட நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்திய சிறுமிகள் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 8 போலீசார் அடையாளம் காட்டப்பட்டனர். தற்போது இதில் 4 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ள நிலையில் மீதமுள்ளவர்கள் இன்னமும் தலைமறைவாகவே உள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் பெற அவர்கள் முயற்சிகள் மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இவ்வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி காவல்துறை திங்கட்கிழமைக்குள் குற்றவாளிகள் சரணடையாவிட்டால் அவர்களின் புகைப்படங்கள் பத்திரிகைகள் மற்றும் போஸ்டர்களாக அச்சடித்து வெளியிடப்படும் என எச்சரித்தது. ஆனால் ஒருவரை தவிர வேறு எவரும் சரணடைய முன்வரவில்லை. இதனால் அவர்களின் புகைப்படங்களை சிபிசிஐடி போலீசார் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று வெளியிட்டனர். மேலும் குற்றவாளிகள் குறித்து தகவல் தெரிவிப்போருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். அண்டை மாநிலங்களில் உள்ள ரயில் மற்றும் பஸ் நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் கூடும் பகுதிகளில் தலைமறைவான டிஸ்மிஸ் போலீசாரின் படங்கள் கொண்ட போஸ்டர்களை ஒட்ட காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். சிறுமிகள் பாலியல் வழக்கில் டிஸ்மிஸ் போலீசார் மீது போலீசாரை நடவடிக்கை எடுத்து வரும் சம்பவம் காவல்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆசிரியர்கள் சீனியாரிட்டி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் சங்க கௌரவ தலைவர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பட்டதாரி ஆசிரியர்கள் 721 பேருக்கு எதிராக சீனியாரிட்டி வழக்கில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து உள்ளது என்றும் ஆசிரியர்களின் முக்கிய ஆதாரங்களாக சென்னை மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் அளித்துள்ள மிக முக்கிய ஆவணங்களை பரிசீலனை செய்யாமல் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தில் முந்தைய உத்தரவை மறுசீராய்வு செய்ய வேண்டியவர்கள் தவறுதலாக அரசு மனுவை மேல்முறையீட்டு மனு போல கருதி உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்த செல்வகுமார், ஆசிரியர்கள் சீனியாரிட்டி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக கூறினார். புதுவை அருகே உள்ள மணவெளியில் வீட்டின் ஓட்டை உடைத்து 35 பவுன் நகையை கொள்ளை அடித்தவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூர் அருகே உள்ள மணவெளி தண்டுக்காரன் வீதியில் வசித்து வருபவர் கருணாகரன். கட்டிட கான்ட்ராக்டரான இவர் தனது குடும்பத்தினருடன் வெளியில் சென்றிருந்த போது வீட்டின் ஓட்டை பிரித்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 35 பவுன் வளையல், செயின், பிரேஸ்லெட் மற்றும் 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள் திருடி சென்றுள்ளனர். வெளியில் சென்று விற்று வீடு திரும்பிய கருணாகரன் வீட்டில் இருந்த நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் திருடு போயிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து கதறினர். இதுகுறித்து போலீசில் புகார் செய்ய போலீசார் திருடு போன வீட்டில் பதிவான தடயங்களை பதிவு செய்தனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். என்ஆர் காங்கிரஸை கண்டித்து கண்ணன் ஆதரவாளர்கள் வருகிற 7ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். சுவர் விளம்பரம் செய்ய தொண்டர்கள் ஆர்வம். மாமூல் கேட்டு வியாபாரியை மிரட்டிய வழக்கில் ரவுடிகள் 4 பேருக்கு தலா 10 ஆண்டு சிறை. புதுச்சேரி நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. திருபுவனை தொகுதியில் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். ஆதி திராவிடர் துறையின் நிதியின் கீழ் 9,66,000 செலவில் திருவாண்டார் கோவில் சின்னப்பேட் வாய்க்கால் கரையில் அரசு பட்டா கொடுக்கப்பட்ட இடத்தில் உள்ள உட்புற தெருக்களுக்கு சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆதி திராவிடர் துறையின் நிதியின் கீழ் 16,20,000 செலவில் சன்னியாசி குப்பம் காலனி சுடுகாட்டிற்கு சுற்றுச்சுவர், ஏரி கொட்டகை மற்றும் கருமக்காரிய கொட்டகை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. அந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை நெல்லித்தோப்பு நாகமுத்து மாரியம்மன் கோவில் பாலாலய மற்றும் சண்டியாகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பள்ளிவாசல் வீதியில் அமைந்துள்ள நாகமுத்து மாரியம்மன் கோவில் பாலாலய மற்றும் மங்கள சண்டி யாகத்தை முன்னிட்டு வியாழக்கிழமையன்று கோபூஜை, சௌபாகிய திரவிய ஹோமம், கலசாபிஷேகம், தீபாராதனை போன்றவை நடைபெற்றன. இதில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து கண்ணன் ஆதரவாளர்கள் வருகிற 7ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனர். புதுவை காங்கிரஸ் ராஜ்யசபா எம்பியாக கண்ணன் இருந்து வருகிறார். இவர் காங்கிரஸில் இருந்தாலும் அக்கட்சி நடத்தும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் தனி அணியாகவே செயல்பட்டு வருகிறார். காங்கிரஸ் கட்சியையும் தலைவர்களையும் அவ்வப்போது கடுமையாக விமர்சித்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு புதுவை அரசை கண்டித்து கண்ணன் தனது ஆதரவாளர்களை திரட்டி தனி அணியாக 100 அடி சாலையில் போராட்டம் நடத்தினார். கண்ணன் எம்பியின் இது போன்ற தன்னிச்சையான நடவடிக்கையால் காங்கிரசார் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இவர் மீது கட்சி தலைமையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பினர். அதற்கு உரிய பதிலளித்து விட்டதாக கண்ணன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் அவர் மீது காங்கிரஸ் கட்சி இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் மக்கள் முன்னேற்ற இயக்கம் என்ற பெயரில் கண்ணன் எம்பி புதிய இயக்கத்தை தொடங்கினார். இந்த இயக்கம் கண்ணன் எம்பியின் பதவிக்காலம் முடிந்த பின்னர் அரசியல் கட்சியாக மாறும் என்று கூறப்பட்டு வருகிறது. இதனிடையே கண்ணன் எம்பியின் இயக்கமான மக்கள் முன்னேற்ற இயக்கம் காமராஜ் நகர் வட்டார கமிட்டி சார்பில் என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து வருகிற 7ஆம் தேதி பாலாஜி தியேட்டர் அருகே போராட்டம் நடக்கிறது. இதற்கான சுவர் விளம்பரங்கள் நகரின் முக்கிய இடங்களில் எழுதப்பட்டு வருகிறது. புதுவையில் மாமூல் கேட்டு மிரட்டிய வழக்கில் ரவுடிகள் 4 பேருக்கு தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுவை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. புதுவை முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் செல்வையா. இவர் புதுவை ஆம்பூர் சாலையில் துணிக்கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ரெயின்போ நகரை சேர்ந்த ரவுடி டிராக் சிவா உள்ளிட்ட 6 பேர் 17,000க்கு துணிகள் வாங்கினர். அதற்கான பணத்தை கேட்டால் தர மறுத்த அவர்கள் கடை உரிமையாளர் செல்வையாவின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி சென்றனர். இச்சம்பவம் புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து செல்வையா கொடுத்த புகாரின் பேரில் பெரியக்கடை போலீசார் வழக்கு பதிந்து ரவுடிகள் டிராக் சிவா என்ற சிவகுமார், பாமான நகரை சேர்ந்த ஆனந்த் என்ற ஆனந்த்குமார், வானரப்பேட்டையை சேர்ந்த பாண்டியன், பூமியான்பேட்டையை சேர்ந்த மணிகண்டன், விக்கி, கருணாகரன் ஆகிய 6 பேரையும் கைது செய்தனர். புதுச்சேரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இவ்வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி வேல்முருகன், குற்றவாளிகள் டிராக் சிவா, ஆனந்த்குமார், பாண்டியன், மணிகண்டன் ஆகிய 4 பேருக்கும் தலா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். அபராதம் செலுத்த தவறினால் மேலும் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட விக்கி, கருணாகரன் ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டனர். வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் சண்முகம் ஆஜராகி வாதாடினார். ரவுடி டிராக் சிவா மீது 1 கொலை, 2 கூட்டுக்கொலை, 2 கூட்டுக்கொலை முயற்சி, 7 அடிதடி, 2 வெடிகுண்டு உள்ளிட்ட பல வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தீர்ப்பை தொடர்ந்து அனைவரும் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய கிராமப்புற ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவையில் தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கத்தின் கீழ் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஊதிய உயர்வும் பணி நிரந்தரம் உள்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் தீர்வு கிடைக்கவில்லை. இந்நிலையில் சுகாதாரத்துறை இயக்குனர் அழைப்பின் பேரில் பேச்சுவார்த்தை நடத்த 200க்கும் மேற்பட்டோர் சட்டசபை அருகில் உள்ள இயக்கக அலுவலகத்திற்கு சென்றனர். ஆனால் அங்கு இயக்குனர் இல்லாததால் அதிருப்தி அடைந்த ஊழியர்கள் அலுவலக வாயில் முன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். ஊழியர் சங்க தலைவர் தெய்வநாத சங்கர நாராயணன் தலைமை தாங்கினார். செயலாளர் பிரகதீஸ்வரன் உட்பட 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கேற்றனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். +2 தேர்வு வியாழக்கிழமை துவங்கியது. புதுவை காரைக்காலில் 33 மையங்களில் 14,000க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதினர். வைத்திக்குப்பத்தில் மாசி மக திருவிழா கோலாகலம். கடற்கரையில் நடைபெற்ற தீர்த்தவாரியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. சிறுமிகள் பாலியல் பலாத்கார வழக்கில் தலைமறைவாக உள்ளவர்களின் புகைப்படங்கள் வெளியீடு. தகவல் தெரிவிப்பவர்களுக்கு சன்மானம் தரப்படும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.